அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டே கிரகங்கள் மட்டும்தான் பெயர்ச்சி, சூரியன், சுக்கிரன். இரண்டு கிரகங்களும் ஒரே நாள்ல தான் பெயர்ச்சி ஆகிறாங்க, ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு. மற்றபடி எந்த கிரகங்களும் பெயர்ச்சி ஆகல. சந்திரன் வழக்கம் போல எல்லா ராசிகளையும் பரிமாணம் ஆகிக்கிட்டே இருக்காரு, அதை பத்தி ஒரு ப்ராப்ளம் இல்லை. சோ இந்த பெயர்ச்சிகளால் முதல்ல நாடு ரீதியா, உலக ரீதியா எந்தெந்த மாற்றங்கள் நடக்கும்னா, அதிகாரம் முதல்ல அதிகமா பெருகும். அதிகாரம் பெருகுங்கிறது எப்படின்னா, சூரியன் தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு சிம்ம வீட்டுக்கு போறது, கேதுவோட இணைகிறது, நிறைய ஆட்சி கவுன் கவுந்து போறதே நம்ம பார்க்கலாம். அதாவது அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போகுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, அந்த ஒப்பந்தத்தை ஏமாத்துற மாதிரி அரசாங்கமே ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஏமாந்து போற அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா சூரியன் கேது இணைவு. அதே மாதிரி இதய சிகிச்சை நிபுணர்களால் மிகப்பெரிய சாதனை ஒண்ணு செய்யப்படுது. ஏன்னா சூரியன் தான் இதயம் சார்ந்த அமைப்பு, முதுகு எலும்பு தந்தோணம் சார்ந்த அமைப்பு. சோ இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிக்கப்படலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால, சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி ரீதியா கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாவே சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது சிம்மத்துக்கு 2ல செவ்வாய் வர்றது கொஞ்சம் பாதிப்பு. காவல்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட, நாட்டின் பாதுகாப்பு கூட சிறிது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இந்த ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் போகும்போதுல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கனிம வளங்கள் பாதிப்பு, இயற்கை சீற்றங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சனி வக்ரமாகுது. சனி வக்ரமாகும் போது கனிம வளங்களால பாதிப்பு, இயற்கை சீற்றங்களால் பாதிப்புங்கிறது ஒரு சில விஷயங்கள். பிளஸ்ன்னு பார்த்தோம்னா, மிதுன ராசியில குருவும் சுக்கிரன் இணைகிறாங்க. அப்ப இது பொதுஜன தொடர்பு, மக்கள் தொடர்பு, இணையவழி தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புரட்சி ஏற்படலாம். இப்ப திடீர்னு புதுசா ஐடி கம்பெனி கூட புதுசா வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஆடம்பர கார்கள் ஏதாவது ஒண்ணு லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல நடக்கும். ஸோ பிளஸ்ன்னு பார்த்தோம்னா, ஆடம்பரத்துக்கும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னி ராசி என்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் கேது இணைவு. இப்பதான் செவ்வாய் கேதுவை முடிச்சிங்க, இப்ப சூரியன் கேது இணைவு வரப்போகுது. உங்களுக்கு மட்டும் டிசைன் தான் ஆன்லைன் அனுப்பிச்சு விடுங்க போல. சரி வாங்க பார்ப்போம். ராசியில செவ்வாய் இருக்கார், அவசர புத்தி இருக்கும், எடுத்தங்கவுத்தம் ரொம்ப வேகப்படுவீங்க. கொஞ்சம் பாதிப்பு தான். அது கொஞ்சம் சிக்கலையும் வேகத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நீங்க எல்லா வகையிலும் இது பண்ணுவீங்க. காவல்துறை அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல வேலை பார்க்குற இடத்துல இருந்து வெளியூர் போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க, இரு எலும்பு பல் சம்பந்தப்பட்ட டாக்டரா இருக்கிறவங்களுக்கே இந்த நேரத்துல மருத்துவ செலவு நடக்கும். எலும்பு பல் சம்பந்த டாக்டருக்கு மருத்துவ செலவு நடக்காது. அந்த டாக்டரா இருக்கிறவங்களுக்கே இந்த நேரத்துல மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும். அதே மாதிரி நீங்க இந்த போலீஸ் ரிலேட்டட், இபி ரிலேட்டடா இருக்கவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சீருடை பணியாளர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. காரணம் என்னன்னா, ராசியாதிபதியும் வக்ரம், ராசியில செவ்வாய், 8ஆம் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால ராசியில வரனால கொஞ்சம் கவனமா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசியை சனியும் பார்க்குது, வக்ரச்சனியும் பார்க்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனாவே சொல்றேன், சும்மா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சும்மா இருக்கணும்னு ஃபீல் பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, இந்த நேரத்துல நீங்க சும்மா இருக்கிறது எந்த ஒரு பாதிப்பையும் உங்களுக்கு கொண்டு வந்துடாது. இல்ல நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி போனீங்கன்னா நிறைய பாதிப்பு வரும். யாருக்காண்டியும் ஜாமீன் போடாதீங்க, யாரோட பிரச்சனையும் இன்வால்வ் ஆகாதீங்க. வழக்கு சம்பந்த அமைப்பு ஏற்கனவே இருக்கா, இப்போதைக்கு நான் வழக்குக்கு வரலன்னு ஒதுங்கி நில்லுங்க. கோர்ட்டுக்கு போகணும்னா சாமான் வீட்டுக்கு போக சார் வந்துட்டு போகுது, அடுத்த வாட்டி அது ஃபைன் கட்டிட்டு போய்க்குவோம். காலகட்டம் சரியில்லாத போது நம்ம தாங்க கவனமா இருக்கணும். இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பால உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போற அமைப்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்பால ஹாஸ்பிட்டல் போற அமைப்பு, பல் சம்பந்தப்பட்ட அமைப்பால ஹாஸ்பிட்டல் போற அமைப்பு, ரத்தத்துல ரத்தம் கம்மியா இருக்கு, அதாவது அது பேரு ரத்த சோகை, ரத்தம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டல் போறது, அதே மாதிரி முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படுறது, அதே மாதிரி உடம்புல உஷ்ணம் இல்லாம போறது, இல்ல உஷ்ணம் அதிகமா இருக்குது, அப்ப அம்மா போடுறது. அம்மா போடுறதுனால உங்களுக்கும் கூட பாதிப்பு வரலாம். அம்மா போடுறதுனாலயோ, இல்ல உஷ்ணம் அதிகமா, உஷ்ணமே இல்ல, ஹீட்டே இல்ல, உடம்புல விரைச்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுனாலயோ உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுதான் இந்த நேரத்துல யதார்த்தமா நடக்குது. சோ உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய முக்கியமான ராசி, 12 ராசியில உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ராசி கன்னி ராசியினர் இந்த நேரத்துல. சரிங்களா?
கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புல குழந்தைகளுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும். 4ஆம் இடத்த குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால எந்த கல்வியில பாதிப்பு இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கேட்டவனே கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில தான் கன்னிராசினருக்கு இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இந்த நேரத்துல சீர்குலையும். 2 பேரும் அதாவது ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து சேர்ந்தவங்க கூட இப்பதான் ரீசெண்டா சேர்ந்துற மாதிரி அமைப்பு வந்துச்சு. இந்த செவ்வாய் உள்ள வந்த நேரம் திரும்பவும் பிரிகிற மாதிரி அமைப்பு. எதுக்குடா சேர்ந்தோம் அப்படிங்கிற அமைப்புல கொண்டு வந்து விட்டுரும். சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் வாக்குவாதத்தையும் சண்டையும் சேர்த்து வரும். முடிஞ்சா நீங்க கோயிலுக்கு மாலை போட்டு எங்கேயாவது போயிட்டு வர்றது நல்லது. இறைவனை தேடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்ன, ராசியில செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது பழனிக்கு போறது நல்லது. ஏன்னா சனிங்கிறது மலையை குறிக்கும், செவ்வாய்ங்கிறது முருகன். பழனி மலைக்கு போயிட்டு வர்றது, மலை ஏறி கோயிலுக்கு போறது ரொம்ப ரொம்ப விசேஷமான குறிக்கும், விசேஷமான அமைப்புகளை தரும். சரிங்களா? சோ இந்த அமைப்புல நீங்க போனாதான் குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல நிறைய ஏமாற்றங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க. யாரையும் நம்பாதீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை குறிப்பா நம்பாதீங்க. நம்புனீங்கன்னா தொழிலை இழுத்து மூடி வச்சுதான் வருவாங்க. அதே மாதிரி வேலைக்கு இருக்காங்களா, அவங்களாலே பிரச்சனை. சொன்ன வேலையை பார்க்காம சொல்லாத வேலையெல்லாம் பார்த்து வைக்கிறேங்கிற பேர்ல உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணி டென்ஷன் பண்ணி அதாவது உங்களே ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு வந்து விட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு பிளஸ் யாருக்கு தெரியுமா, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல நன்மை நடக்குங்க. அதாவது வீடு வாகனம் வண்டி இந்த மாதிரி அமைப்புல நல்ல யோகம் கலன்கள் கிடைக்கும். அதாவது நீங்களே சொந்தமா வீடு கட்டுறது, சொந்தமா வாகனம் வாங்குறது, இதெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் யாருக்குன்னா குறிப்பா இந்த டிப்பர் லாரி இந்த மாதிரி ஓட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். உள்ளூர்ல டிப்பர் லாரி ஓட்டுறவங்களுக்கும் ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப கவனமா வண்டி வாகனத்தை பயன்படுத்துறது, டிப்பர் லாரிகளை யூஸ் பண்றவங்க எல்லாம் ரொம்ப கனரக வாகனங்களை பயன்படுத்துவாங்க. அனைவருமே ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றேன். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மருத்துவ செலவு எக்ஸஸா இருக்கும். மருத்துவ செலவுங்கிறத விட ஊரை விட்டு வெளியில ஓடி போயிடலாம், அப்ஸ்கேண்ட் ஆயிடலாம், அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையை கூட கொடுக்கும். காரணம் என்ன, சனி ராசியை பார்க்கறதுனால கடன் சார்ந்த அமைப்புகளால் உங்களை வீட்டுல இருக்கவே விட மாட்டாங்க. எங்கிட்டாவது ஓடி போயிட்டா தேவையில்லையே அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும், பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும், இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும், ரத்தம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பாதிப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க ஒரு டாக்டராவே இருந்தாலும் டாக்டருக்கே இந்த ஒரு படத்துல மயில்சாமி சார் கூட பண்ணுவாரு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நானே இந்த மாத்திரையை போட்டுக்க, நீ இந்த மாத்திரையை போட்டுக்க, அந்த கான்செப்ட்ல போவீங்க. நான் காமெடிக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, நெகட்டிவா அப்ரோச் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. சிக்கல் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறேன். அதே மாதிரி இந்த நேரத்துல தான் நிறைய பேர் சாமியார் ஆகுறதும், கடவுளை நோக்கி போறதும், எனக்கு குடும்பம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நான் சாமியாரா போயிடுறேன் அப்படின்னு போறதும் இந்த நேரம் தான். சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது இறைவனை வழிபட்டு தன் தேவைகளை குறைச்சிக்கங்க. உங்களோட தேவைகளை குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே நீங்க இந்த நேரத்துல பெரியாள் தான். தேவைகள் என்ன, தேவையில்லாதது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சரியா மூவ் பண்ணீங்கன்னாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை உங்களால வாழ முடியும்னாலும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ கத்துக்கங்க. அப்படி வாழும்போதுல உங்களுக்கு எந்த குறையும் வராது. நீங்க எவ்வளவு பெரிய வேணா, காரணம் என்னன்னா நட்சத்திராதிபதியோட கேது சேர்றார், ராசியை சனி பார்க்கிறார். சோ பரம ஏழைங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கணும். சோ கையில காசு பணம் கோடிக்கணக்குல நீங்க வச்சிருந்தாலுமே தேவைப்படும் போது உபயோகப்படாத போயிடும். அந்த மாதிரி நேரம் நடக்குது. சோ எப்பவுமே கையில காசு பணத்தை வச்சுக்கிறது, பக்கத்துல உள்ள நண்பர்கள்ட்டையும் காசு பணத்தை வச்சுக்கிற மாதிரி உள்ள பாத்துக்கங்க. தனியா போய் எங்கேயும் மாட்டாதீங்க. மாட்டினீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். மற்றபடி கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பும் பாதிக்குது உங்களுக்கு. படிப்புல நாட்டம் இருக்காது. படிப்பை டிராப் பண்றவங்களும் இந்த நேரத்துல நீங்க தான். உத்திர நட்சத்திரக்காரர்கள் கன்னி ராசியினர் படிப்பை இந்த நேரத்துல டிராப் பண்ண நினைப்பீங்க. ஸோ படிப்பெல்லாம் டிராப் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. அதே மாதிரி கல்லூரியில கவனக்குறைவு ஏற்படும் படிக்கிற மாணவர்களுக்கு. அது பெண்களால் தான் ஏற்படும். ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் வராருல. ஸோ அந்த அமைப்பு வந்து பெண்களால் கவனக்குறைவு சார்ந்த அமைப்பு, தேவையில்லாத எக்ஸஸான ஆசைகள், ஆடம்பரமா செலவு பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் தெளிஞ்சு வந்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே சாதகமான தன்மை தான். ஓரளவுக்கு பரவாயில்ல. உத்திரத்தை கம்பேர் பண்ணும்போது அஸ்தம் எவ்வளவோ தேவை. இன்னும் சொல்ல போனா அஸ்தத்துக்கு கணவன் மனைவியிடையே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நான் உன்னை கண்டுக்க மாட்டேன், நீ என்னை கண்டுக்க மாட்டேங்கிற அளவுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துல வர சுக்கிரன் கொடுத்துருவாரு. ஸோ நீ உன் லைஃபை பாரு, நான் என் லைஃபை பார்க்குற, 2 பேருக்கும் பணம் தேவை, பணம் இருந்தா தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வருவீங்க. கடன் சார்ந்த அமைப்புல ஆனா மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு என்ன, ஒரு கடன் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு பாதிப்பு. அந்த கடன் சார்ந்த அமைப்பாலே ஒய்ஃபை வேலைக்கு போக சொல்றதோ, இல்ல ஒய்ஃபை டிபெண்ட் பண்ணி வாழ்றதோ, அந்த மாதிரி அமைப்பு வரனால
ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். உன்னால எனக்கு எந்த இதுவும் இல்லை, என்னால உனக்கு எந்த இல்லை. நமக்கானா இது தேவை. இந்த தேவை வேணும்னா நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சாதாரணமா பேசி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப்பை கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புலையும் நம்ம தான் பார்க்கணும். எல்லாமே தேவைகளை செஞ்சு கொடுப்பீங்க. உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை செய்து கொடுக்கக்கூடிய தன்மையில உங்களுக்கு இந்த நேரத்துல விதிவசம் நல்லபடியா இருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குருவால உங்களுக்கு அதிகப்படியான கடன் சுமைகள் வரும் இந்த நேரத்துல. அப்ப நீங்க தான் யாரு இந்த நேரத்துல ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டுறவங்களும் நீங்க தான். இல்லாட்டி பசங்களை அப்ராட்ல படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறதும் நீங்க தான். அதே மாதிரி லோன் போட்டு கார்லாம் எடுக்க மாட்டீங்க. பட் ஆனா உங்க சக்திக்கு மீறின ஏதோ ஒரு விஷயத்த லோன் மூலியமா செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க இந்த நேரத்துல அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி நீங்க உங்க லைஃப் பார்ட்னரையும், ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவியும், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவனையும் இந்த நேரத்துல ரைட்டு நீயும் நானும் சேர்ந்து ஓடினா தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அந்த கான்செப்டால உங்களுக்கு வந்து லைஃப் ப்ராப்ளம் இல்லாம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி கொண்டு போவீங்க அப்படிங்கறத சொல்லணும். அதே மாதிரி உங்க பேச்சுவார்த்தையால நிறைய பேரை சங்கடப்படுத்துற சூழ்நிலைகள் உண்டு. அந்த பேச்சுவார்த்தையை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. காரணம் என்னன்னா 11ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கும் போதுல என்னத்தான் நீங்க சந்தோஷமா பேசினாலும் சுடு சுடுன்னு உளுந்துரும். அதை கொஞ்சம் காரணமா பார்த்துக்கிட்டா நல்லது. சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் செவ்வாய் ராசியில இருக்கார், சனி பார்வையில இருக்கார். அப்படிங்கும்போது வெளியில இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். வெளிநாட்டுல இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஊரை விட்டு வெளியில போங்க. உங்களுக்கு உங்களை யாருக்குமே தெரியாதுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா அந்த நபர்களோட இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சொந்த ஊர்ல இருந்தீங்கன்னா யாரோட வம்புக்கும் நீங்க போகாதீங்க. யாருக்காண்டையும் ஏத்துக்கிட்டு நீங்க போகாதீங்க. இன்னும் சொல்ல போனா அப்படி ஏத்துக்கிட்டு போனா அடி அவங்களுக்கு விழுவதோ இல்லையோ உங்களுக்கு விழுந்துடும். வண்டி வாகனத்துல வேகமா போறத தவிர்த்துக்கணும். தேவையில்லாம வண்டி வாகனத்துல வேகமா போறத தவிர்த்துக்கிறது ரொம்ப ஆயுதம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போகாம இருக்கணும். காவல்துறை அமைப்புகள்ல போகாம இருக்கணும். சண்டை நடக்குதா அந்த இடத்த விட்டே ஓடி போயிடும். இது உங்க குணமே கிடையாது. ஆனா நீங்க இப்படி இருந்தா எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி தொழில் சார்ந்த அமைப்புகள்ல போட்டி பொறாமைகள் அதிகமாகும். உங்களோட போட்டி போட்டு அவங்க தோப்பாங்களா ஜெயிப்பாங்களான்னு தெரியாது. பட் ஆனா போட்டி உங்களுக்கு சரிக்கு சமமா நின்று பேசுவாங்க அப்படிங்கிறதுதான் உண்மை. அதே மாதிரி தொழில் சார்ந்த ஸ்தானத்துல உங்களுக்கு உங்க கூட இருந்தவங்களே உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் உருவாகும். அதுக்கான சூழ்நிலைகள்லாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க பண்ணி தருவாங்க. ஸோ தொழில யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. தாயாருடைய உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. சொத்து சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்புகள் இருக்கு. எதுவும் ரியல் எஸ்டேட் பார்ட்டியா இருந்தீங்கன்னா நீங்க உங்க பேர்ல நீங்க வாங்கி போடுற இடத்தையே கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்கி போடுங்க. இல்ல வில்லங்கத்துக்கு உட்பட்ட இடத்த வாங்கி போட்டு மாட்டிக்குவீங்க. இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்க அதாவது இழக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்குது. அந்த மாதிரி அமைப்பு, அதாவது 11ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போதுல உங்களுக்கு நகை இழப்பீடு சேர்க்கிற மாதிரி வராது. இழப்பீடு வேணா உங்க ராசியில யார் நீச்சமாகறா, சுக்கிரன் நீச்சமாகறார். அப்ப 11ஆம் இடத்துக்கு அவர் வரும்போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் டம்மி பண்ணிடுவாரு. ஸோ சேர்த்து வச்சிருக்க நகையை இந்த நேரத்துல விற்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம பார்த்துக்கணும். மற்றபடி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு, திருமணம் சார்ந்த அமைப்புலலாம் எந்த பாதிப்பும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கு. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.